ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்க போறேங்க. தேங்காயில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடிக்கலா இருக்குதுங்க. இந்த சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமா இருக்கு. குறிப்பா தேங்காய் மலச்சிக்கலை தடுக்குதுங்க. சிறுநீரக கற்கள், தொற்று நோய்களை தடுக்க உதவுது. தோலில் சுருக்கம் விழாத தடுக்குதுங்க. புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆசிட்களை நம்மளுடைய தேங்காயில் இருக்குதுங்க. மலச்சிக்கலை தடுக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, உடல் நீரோற்றமாக இருக்க உதவுது. குறிப்பாக வெப்பமான பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு தேங்காய் உகந்த ஒரு பொருளாக இருக்குதுங்க. எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு தேங்காய் உதவுதுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு தேங்காய் பால் சிறந்ததாக இருக்குதுங்க. தேங்காய் பால் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை அரைத்து அதை வடிகட்டி இருக்கக்கூடிய பால் தாங்க தேங்காய் பால். இது உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. செல்களுக்கு சேதம் ஏற்படுவது தடுக்குதுங்க. வைட்டமின் சி, இ போன்ற வைட்டமின்கள் சருமம் மற்றும் கூந்தலுக்கு நல்லதா இருக்குது. தேங்காயை பச்சையா சாப்பிடுறது, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறது போன்ற வழிகளில் நம்மளுடைய உடலுக்கு பலவிதமான நன்மைகளை நம்ம பார்க்க முடியுங்க. காலையில் வெறும் வயிற்றில் தேங்காயை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமானம் சீராக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் உடனடியாக ஆறிடுங்க. தேங்காயை உங்களுடைய உணவுகளை அதிக அளவில் பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்த வேறு ஒரு இயற்கை குணத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.